மீண்டுமா உங்களை அவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோவான் சுவிசேஷத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். 17வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதல் 16 வசனங்களும் அந்த எருசலேம் தேவாலயத்துல நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து பார்த்தோம். ஒரு மனிதனை 38 வருடங்களாக தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும் என்று காத்து கொண்டிருந்த அந்த மனிதன் சுகம் பெற்றவனாக வந்தான். அதுவும் ஓய்வு நாள் நடந்தது. கடந்த வாரத்துல அதான் பார்த்தோம். ஏன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார், ஓய்வு நாள் என்ன என்றால் என்ன என்பதை குறித்து விளக்கமா எடுத்திருந்தோம். எதுக்கு மனிதனுக்கு ஓய்வு தேவை? இந்த நாள்ல நம்ம 17வது அதிகாரத்துல இருந்து பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான சம்பவம். ஒரு நிமிஷம். ஓகே, சோ உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வண்ணமாக கலிலேயா, சமரியா, யூதேயா தெரிந்திருக்க வேண்டும். கடந்த வாரத்துல ஓய்வு நாளை குறித்து பார்த்தோம். இதுல 17ல இருந்து 47 வரை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் நபர்கள் யார் யார், யூதர்களின் அவிசுவாசம் தொடக்கின. அதுக்கு பிறகு நான் அடுத்த வாரம்னு சொல்லி கடந்த வாரம் எடுத்தேன். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அதுதான் நம்ம கடந்த வாரம் நான் சொன்னது. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியானால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் அதிகமாய். ஆனா இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறது 2 வகையான உயிர்த்தெழுதல், 2 வகையான உயிர்த்தெழுதல். அதாவது 19ஆம் வசனத்துல இது 18ல இப்படி சொல்றது, 19ல என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அதே அன்றி வேறொன்றையும் தாமா செய்ய மாட்டார். அப்போ குமாரன் செய்வதெல்லாம் பிதா செய்வதை மாத்திரம்தான் செய்கிறார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். ஏன்னா வாட் எவர் இட் இஸ், பிதாவானவர் குமாரிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவளெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், நான் பிதா செய்ய காண்கிறவள் எவைகளோ அவைகளை செய்கிறேன். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். நிறைய இருக்குது. ரகசிய வருகை, உயிர்த்தெழுதல், கால மாற்றங்கள், கடைசி நாட்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அடுத்தல பாருங்க, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். You see, the son is depending on the father. That's a beautiful unity between the father and the son. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல. இசி உபாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்று. இப்பொழுது பாருங்கள், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைப்புக்கு தப்பு வைப்பார்லை. இசி தேவன், பிதாவாகிய தேவன் எல்லாம் சிருஷ்டிகர்த்தா. அப்போ மரித்தோரையும் உயிரோடு எழுப்பக்கூடும். அவருக்கு சித்தமான யாரை எழுப்புகிறாரோ அந்த அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்து குமாரன் எழுப்புகிறார். குமாரனை விட்டு பிதா எந்த ஒரு காரியமும் செய்வதில்லை. He totally reveals everything to the son.
பவுல் அகிரிப்பா ராஜாவோடு பேசிக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒன்று மறைவுல நடக்கல, உம்மால அறியாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்ல வரும் பொழுது அப்போஸ்தலர் 26:8 எப்படியா சொல்லுகிறார், தேவனை மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? ஒன்னும் மறைவு இடத்தில் நடக்கவில்லை. அதான் அவங்க திருப்பி சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள் ஒண்ணு இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது நாமளும் சாட்சிகள். எப்படி? அதான் அந்த நாள்ல பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 26 நீங்க அகிரிப்பா ராஜாவிட்ட பேசும்பொழுதாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். எழுப்பினாருப்பா, நாங்க கண்ணால பார்த்தோம், நான் வார வழியில எனக்கு தரிசனமானார், நான் எல்லாரையும் கட்டி எருசலேமுக்கு துன்பப்படுத்தும்படி நான் போய்கிட்டு இருந்தேன், போற வழியில முள்ளிலே உதைக்கிறது ஒரு கடினமாம்னு எனக்கு காட்சி அளித்தார், என்னோடு பேசினார். அப்போ அவர் உயிரோடு வந்திருக்கிறார் என்பதற்கு சாட்சி. அதான் இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 11:25 சொல்லுவார், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த காரியம் தான் மெயினா அன்னைக்கு வருது. இல்ல அவரை மரித்தோரை, இந்த வசனம் இருக்கு பாருங்க, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். 2 வகையான உயிர்த்தெழுதல் இருக்குது. அதான் இப்ப நான் சொல்ல வந்து கொண்டிருக்கிறேன். 2 வகையான உயிர்த்தெழுதல். ஒண்ணு தற்காலத்துல, அடுத்தது ஃபைனல் நிரந்தர ஒரு உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பின் உயிர்த்தெழுதல். இந்த 2வது உயிர்த்தெழுக்குள்ள முதல் உயிர்த்தெழுதல் தான் இப்ப நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ஆண்டவர் அநேகரை லாசரு உயிரோடு எழுப்பினார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவை வெளியே வந்து உரத்து சுத்தமாக கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி என்னை கட்ட விழுத்து விடுங்கள் என்றார். உண்மைதான். என்னை விசுவாசிக்கும் மரித்தாலும் பிழைப்பான், இது ஒரு பிழைப்பு தான். இன்றைக்கும் மரணத்தை சில இடங்கள்ல உயிர்த்தெழுதல் நடக்குது, ஆண்டவர் எழுப்புகிறார். ஆனா இப்படி உயிர்த்தெழுந்து வந்தவர்கள் திரும்பவும் மரணத்தை சந்திப்பார்கள், அதை மறந்து போகக்கூடாது. அதே மாதிரி இது 4 நாள் ஆயிப்போச்சு. இது 3வது நாள் நடந்த சம்பந்தம். அந்த நாயின் ஒரு உதவியுடைய மகன் கிட்ட பாடையை தொட்டார், அதை சுமர்ந்தவர்கள் நின்றார்கள். கல்லறையில 4 நாள் வெளியே நின்று பேசினார். இந்த வாலிப இறந்து 3வது நாள் அடக்கம், பாடையை தான் தொட்டார், அவனை தொடல. அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். இது கடினமானது கல்லறை, அதுல தொடவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பேசதான் செய்தார். இது கொஞ்சம் அதை விட குறைவான கடினம். 3 நாள் இறந்து போச்சு. அவனே அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தான். அதுமாதிரி ஒரு குழந்தை இறந்து போச்சு, இறந்து கொஞ்ச நேரத்துல. அங்க அவ கையை பிடித்து தலித்தாக ஊமி சிறுபெண்ணை எழுந்திருந்தார். சில சமயங்கள்ல ஆண்டவர் நடத்துகிற விதம் அப்படிதான். கடினமா இருக்கிறது அவருக்கு சுலபம், சுலபமா இருக்கிறது அவருக்கு கடினம்னு சொல்ல முடியாது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார்.
You see, every now and then, Jesus was proving that he can raise the dead. என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான். இதை வச்சுட்டு நம்ம எல்லாருமே மரிக்கிறவர்களெல்லாம் இந்த மாதிரி எழுப்புவாருங்கிறது அல்ல. அதுக்கு நான் அடுத்த விளக்கம் கொடுக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது சொல்லுகிறார், பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேல நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. அவர் கொடுக்கிறார் நித்திய ஜீவன். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது 22ல, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக்கொடு. குமாரன் கையில உயிரோடு எழுப்புவதற்கு அதிகாரம், நியாய தீர்ப்பு செய்வதற்கான அதிகாரம். இந்த வசனங்களை வாசித்து அடுத்த விளக்கத்திற்குள்ளா போலாம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். ஏன்னா யூதர்கள் அவரை கனம் பண்ணல. நீ யெகோவாவுடைய தேவன், ஆபிரகாமுக்கு இது சந்ததி, நாங்க எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கோம்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல நீ என்ன கனம் பண்ணலன்னா பிதாவை கனம் பண்ணலன்னு தான் அர்த்தம். See, resurrection, there are two, present, future. இருபத்தி 4 வசனம் வாசிட்டு பாப்புறோம். அப்புறத்துல என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாரு? ரட்சிக்கப்பட்டவனுக்கு. அவன் ஆக்கின தீர்ப்பிற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கான் என்று மெய்யாவும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தால்தான் சொல்லுதாரு, மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். அப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பாத்தீங்கன்னா 2 வகையான உயிர்த்தெழுதல். முதல் உயிர்த்தெழுதலை பாருங்க. இவன் சாதாரண ஒரு மனுஷன், தற்கால ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். இவன் உயிரோடு இருக்கிற மனுஷன். இவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது இவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் இவனுக்கு மரணம் சந்திக்கும் மரணம். உயிரோடு இருக்கிற மருகன் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைகளின்படி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் மறுபடியும் பிறந்தவனாக புதிய சிருஷ்டியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றவராக அவன் மாறும் பொழுது, ஒருவேளை அவன் மரணம் சந்திக்குமானால், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பானாதான் அவனுக்கு ஜீவன் உண்டு. நல்ல கவனிங்க. அது எப்படி? எங்க உயிர்த்தெழுதல் இருக்கு? ஒரு மனிதன் கிறிஸ்து இல்லாமல் இருப்பானாலும் அவன் மரித்தவனுக்கு சமம். இளைய குமாரன் கதை இருக்குதுன்னு வைங்க. அங்க அவன் அப்பா சொல்றாரு, அவன் மகன் திருப்பி வரான், அந்த கதைக்கு போய் வாசிக்கிறேன் பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். இத வசனத்தை காட்டிட்டு அப்புறம் அந்த டீட்டெயிலுக்கு போலாம். என் குமாரனாயும் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். எப்போ உயிர்த்தான்? காணாம இருப்பான், திரும்பவும் காணப்பட்டான். லூக்கா 15ல பாப்போம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். எங்க மரிச்சான், எங்க உயிர்த்தான்?
லூக்கா 15. சி அவன் இளையகுமாரன் அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது இப்ப அவன் வீட்டை விட்டு போயிட்டான். அந்த தேசத்து குடிகள்ல போய் அங்க போய் எல்லாம் செலவழிந்த பின்பு தேசத்தில் கொடிய பஞ்சம். அப்பொழுது அவனுக்கு குறைவுபட தொடங்கினது. அந்த தேசத்து குடிகள்ல ஒருத்தங்கிட்ட போய் வேலைக்கு போனா அவன் பண்ணி மேய்க்கிறதுக்கு விட்டான் தோட்டத்துல, வயல்ல. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். இவன் யாருன்னா இப்போ மரித்தவன், பாவத்துல இருக்கிறவன். பாவத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே மரித்தவர்களுக்கு சமம். ரட்சிக்கப்பட்டது மாதிரி படம் வைக்கிறாங்க பாருங்க, அவங்கள சொல்லு. இப்போ ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, பிரைஸ் லார்ட் போட்டுருவாங்க, வாய் நிறைய அல்லலியா வந்துடும், என்ன ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா உண்மையான ரட்சிப்பு அந்த மனிதர்கிட்ட இருக்கா? சில பெர்க்மன்ஸ் பாட்டுகள் எல்லாம் பாடி சில சபைகள் அப்படிதான் ஜனங்களை அப்படி மாதிரி வஞ்சிக்கிற ஆவியில கொண்டு போறாங்க. எவன் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் பன்றியை தின்கிற தவுட்ட தின்கிற மனிதனுக்கு சமம். அவன் புத்தி குழம்பினவனாக இருந்தா, அதான் போட்டிருக்கு 17. அவன் புத்தி தெளிந்த போது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவன் புத்தி தெளிந்தவன் அல்ல. சொல்றான், என் தாப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஏன்னா எவன் வாழ்க்கையில கிறிஸ்து இல்லையோ அவன் வாழ்க்கை பரிதாபமானது, பரிதாபத்திற்குரியது. அந்த டேர்னிங் பாயிண்ட் இதுதான். ரிப்பன்டன்ஸ்னாலே நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. மனம் திரும்புதல். நான் என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்த. இவன் ஏன் பரத்துக்கு விரோதமாக, பரத்தை ஏன் ஹெவனை ஏன் கொண்டு வரான்? அங்க போய் புத்தி தெளிந்த பொழுதுதான் செய்து நான் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை புரிந்து கொண்டான். ஒரு பரத்துக்கு விரோதம், அதாவது தேவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், அதான் அவன் சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும் பிதா தகப்பனை விட்டு ஓடி போனவன் ஏன் உமக்கு முன்பாக மாத்திரம் பாவம் செய்தேன்னு சொல்லலாமே. He realized that he is not eligible to enter heaven. பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்? தகப்பனை விட்டு தூர தேசம் போனவன், தகப்பனுடைய அன்பை விட்டு ஓடி போனவன். நம்ம இயேசு அப்படிதான் அன்போடு அழைக்கிறார். இயேசுவோடு உள்ள உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டவனாக வாழுகிறவன் மரித்தவனுக்கு சமம். அவன் உயிரோடு நடக்கலாம், சாப்பிடலாம். அவன் நல்லதா இருந்தா சாப்பிட்டான், பண்ணிக்கு இது தவிட திங்கிறதுக்கு போனான், கஷ்டம் தான் பட்டான். ஆனா என் தகப்பட்ட போய் நான் சொல்லுவேன், எப்பா உங்களுக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தட் இஸ் a வெரி குட் ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு மனுஷன் இதை உணர்கிறானோ, சிலவங்க அப்பாட்ட போய் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அது மனம் திரும்புதல் இல்லை. ஒருவேளை இவங்க அப்பா தேடிட்டு தானே இருந்தாரு, இவங்க அப்பா டெய்லி வருவான், என் மகன் எப்போ வருவான்னு தான் காத்து கொண்டிருந்தார். இந்த நண்பர்களை அனுப்பி என் பையன் எப்படி இருக்கான்னு பார்த்து, அல்லது அவரே தேடி போயிருந்தாருன்னு வைங்க, உதாரணத்துக்கு போய் கஷ்டப்படுறத பார்த்துதான் அப்பாவுக்கு மனம் ரொம்ப பாரம் வந்திருக்கும். அவனே வீட்டுக்கு வாடா, அவன் என்ன சொல்லியிருப்பான்,
இல்லப்பா நீங்க போங்க, நான் வரேன், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. புரியுதா? அவன் அப்பாவும் பாவம் பார்த்து அவன் இருந்த நிலைமையை பார்த்து காசை கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்போ மனம் திரும்பல் இருக்காது. இவன் தன்னுடைய தவறு பரலோகத்துக்கு விரோதமாக எப்போ அதை நினைச்சானோ உடனே உணர்ந்துட்டான். ஐயோ, இந்த நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருந்தா என் நிலைமை நான் மரணம் சந்திக்குமானால் தகப்பனையாவது விடுங்க, பரலோகத்தையே நான் என்ட்ரு பண்ண முடியாதுங்கிறத அவன் புரிந்து கொண்டான். நிறைய பேர் அது புரியாம இருக்கிறாங்க. இதே மாதிரிதான், ஐ எம் வெரி சாரி ஜீசஸ், ஐ எம் வெரி சாரி, ஐ மேட் எ மிஸ்டேக். இந்த மாதிரி பாவம், இந்த மாதிரி மனம் திரும்புதல போகக்கூடிய இது ஒரு சின்ன ஒரு பெட்டி ரிப்பன்டன்ஸ். உள்ளான மனம் திரும்புதல் இல்லை, இது உள்ளான மனம் திரும்புதல். எப்பா, வரத்துக்கு விரோதமாக மூக்கு முன்பாக பாவம் செய்தேன். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் இது அல்ல. தன்னுடைய தகப்பனை அவமதித்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து தூர தேசத்துல போய் சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்ந்து குடிச்சு என்னென்ன தவறுகள் எல்லாம் பண்ணானோ இன்னைக்கு அநேகர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்களுக்கு சபைகள்ல சரியான போதனைகள் இல்ல. வாலிபர்கள் எல்லாம் இந்த தூர தேசத்துல போகிறது மாதிரி தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் நான் எப்பவும் நான் சொல்லுவேன், see that your children are reading the Bible, going to the church, make sure that they attend regularly. இதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா, இந்த காலத்து இந்த குரூப் இருக்காங்க, ஜென்சி குரூப்ங்கிறாங்க இப்ப அத புதுசா. இந்த குரூப்கள் எல்லாம் கடவுளை மதிக்கிறது கிடையாது. இந்த பையன் வந்து சொல்றான், தகப்பனே உமக்கு விரோதம் போ. அடுத்தால இன்னொன்னு சொல்றான், உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்ல. இப்பவும் சொல்றான், திருப்பி வந்தாச்சு இல்ல, இப்பவும் அந்த குமாரனுடைய ரைட்டை கேட்கலாமே. உன் மகனா இருந்துகிட்டான்ப்பா, அப்படி இல்ல, he is gone down to earth. என்ன சொல்றான், உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அதான் மனம் திரும்புதல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக்கொள்ளும், என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, நான் இப்படி சொல்லதுக்காகவும் வர்றான் அங்க இருந்து. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் வரும்போதே அவன் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து வரும்போதே அழுதுகிட்டு வந்திருப்பான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உண்மையான ரிப்பண்டன்ஸ் எல்லாம் வர்றான். இவன் அவன் இப்படி எல்லாம் சொல்லணும்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர்றான். இவர் வந்து அவனை பேச விடல, கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி சொல்லிட்டான், தகப்பனே உண்மை பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை என்று சொன்னான். இவர் அதை காதை கொடுத்து கேட்கவே இல்லை. தாப்பா என்ன சொல்றான், ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, இவன் வேலைக்காரன் இல்லை, அதாவது நீ வேலைக்காரன் இல்லடா என் மகன்னு சொல்லல, சொல்லாமலே காண்பிக்கிற. நீங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். ஒருவேளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாலும் வச்சிருப்பான். யாரு கண்டா? தொடர்ந்து கண்டினியூ பண்றாரு, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசிச்சு சந்தோஷமா இருப்போம். ஏன் ஏன் சந்தோஷத்திற்கு காரணம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்போ இதுல எப்ப மரித்தான், எப்போ
அவரை விட்டு போனானோ, காணாமற் போனானோ, அன்றைக்கு மரித்தார். எப்போ ஒரு மனிதன் மனம் திரும்பி, தகப்பனே உமக்கு விரோதமா, பரத்துக்கு விரோதமா பாவம் செய்த ஆண்டவரே என்று மன்னிப்பு கேட்கிறானோ, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒண்ணு. அறுதி சமயத்துல மூத்த மூத்த குமாரன் பாருங்க, அவனுக்கு அந்த ரிப்பண்டன்ஸ் இல்ல. அவன் சந்தோஷப்பட்டிருக்கணும்ல அண்ணங்காரன். மூத்த குமாரன் வயல்ல இருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமூகமா இருக்கிற போது கீத வாத்தியம், நடன கழிப்பு, சாப்பாடு, ஆடு மாடு எல்லாம் பிரமாதமா இருக்கு. இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உங்களுடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உங்களுடைய தகப்ப நாடத்தை வந்தபடி சேர்ந்தபடியெல்லாம் அவனுக்காக கொளுத்த கண்டு அடிப்பித்தார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாத இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்து அழைத்தார். இப்ப என்ன காரியம்? இவனுக்கு ஏன் அந்த சகோதரனை குறித்து சந்தோஷம் இல்ல? பரலோக தகப்பனுக்கு அதான். எப்படி ஏசப்பு, எப்படி இந்த ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக காத்து கொண்டிருந்தானோ, நம்முடைய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கும் காத்து கொண்டுதான் இருக்கிறார். நான் இவன் கேட்கிறான் பாருங்க, இத்தனை வருஷமா உமக்கு ஊழியம் செய்தேன், உங்களுடைய கற்பனையை மீறாது இருந்தேன், நீர் எனக்கு நான் சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு காலம் ஆட்டுக்குட்டியை கொடுக்கலையே, வேசிகள் இடத்தில் உங்களுடைய ஆசையை அழித்து போட்ட பத்தியெல்லாம். அப்ப இவன் வேசிகள்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். உங்களுடைய ஆசையை அழித்து போட்டானே, அதை பற்றி கவலை இல்லை ஆண்டவர். நீ எப்படி வாழ்ந்தா என்பதல்ல, எப்படி நீ வாழப்போகிறாய் என்கிறார். அப்ப சொல்றாரு, மகனே நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. திருப்பி அவன்கிட்ட சொல்றாரு, ஆனா அவன் போயிட்டான் என்ன விட்டு, உன் சகோதரனாய் இவனோ மரித்தான், திரும்பவும் மரித்தான். அதான் திருப்பி திருப்பி சொல்றாரு. காணாம இருப்பானோ திரும்பவும் காணப்பட்டான். அப்படின்னா நோ மேட்டர் ஹவ் யூ லிவ்ட், அதான் ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். அவர் தேடி பார்க்க மாட்டார். நம்முடைய பழைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தார், முதுகுக்கு பின்னாக எறிந்து விடுவார். பழைய வாழ்க்கையை அவர் அக்கௌண்ட் போட்டு பாக்குறது இல்ல. ஆனா ஒண்ணு, you need to repent for what happened. அதான் அவன் சொன்னான், உமக்கு விரோதமாம் பரத்துக்கு விரோதமாம் பாவம் செய்த. அப்போ அவன் மரித்தான். ஆனா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதாங்க சொல்லுகிறார். இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான். இன்னொன்னு இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன், இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷன் மரணத்தை சந்திப்பானால், ஆண்டவர் அந்த திருடங்கிட்ட என்ன சொன்னாரு, உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தரலும். ஆண்டவர் சொன்னா, இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அந்த தரித்திரனாகிய லாசர் மரித்த பொழுது தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டார். ஆனால் அந்த ஐஸ்வர்யான் மரித்த பொழுது பாதாளத்தில் வேதனைப்படுகிறார். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், மரித்து உயிர்ப்பித்தவன், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். அவன் மரணம் சந்திப்பான், அடுத்த நிமிஷமே தேவனுடைய சன்னிதானத்தில் இருப்பான்.
அதுதான் இந்த வசனத்திற்குரிய ஆழமான ஒரு இது. இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இல்லையானால் மரித்த வாழ்வுக்கு சமம். மரித்த பணம் நாருமா? நாரும். அது மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையும் நாற்றம் அடிக்கும். தகாத நண்பர்களோடு உறவு கொள்ளும் பொழுது இன்னும் நாற்றம் அடிக்கும். ஒரு நாள்ல அவன் மனம் திரும்பணும்னு நினைச்சா கூட திரும்ப முடியாது. அப்போ இன்றைக்கு உயிர்த்தெழுதல் அதான் இன்றைய உயிர்த்தெழுதல். கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதான் கல்லறையில் இருக்கிறவன் என்னுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர் பிழைப்பார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்பில்லாமே ஜீவனுடையவராயிருந்து இருக்கிறது போல குமாரனில் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? குமாரனுக்கு. குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் அவருடைய உயிர்த்தெழுதல் வரப்போகிறது. அதான் சொல்றாரு, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். இது ஃபியூச்சர் வரப்போகிற கடைசி நாட்கள்ல நடக்கிற சம்பவங்கள். நான் பார்த்தோம், முதலாம் இரு வகையான உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்தோம். ஒரு நிமிஷம். இரண்டாவது உயிர்த்தெழுதல் தான் மரித்தோர் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். இதுதான் நிரந்தர உயிர்த்தெழுதல். மனுஷகுமாரன் வருவார், கல்லறையில் இருக்கிறவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பார். நான் இது முன்னாடியே நிறைய எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவைங்கிறனால திருப்பி எடுக்கிறாது. அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்து கிறிஸ்துவுக்குள் மரித்து அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன், மற்றவர்களுக்கு நரகம். இதுதான் முடிவு கால நியாயத்தில். ரெண்டு இதுலயும் இருக்குது. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவனுக்கு முடிவு தெரிஞ்சாச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், மனுஷகுமாரன் வந்தார்னா என்ன நடக்கும்? இதே ஸ்லைட நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் பாருங்க. சோ இந்த கல்லறையில் அந்த வசனம், எந்த வசனம்? 25ஆம் வசனம். 25 கொஞ்சம் இருங்க. 25ஆம் இருக்கு. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் 25 சாரி, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அதாவது அது யாரும் கேட்கலாம். கல்லறையில உள்ளவங்களும் கேட்பான், மரித்தோர்
மரித்தோர், அது எப்படி ஆக்கும்? மரித்தோர் கேட்பாங்க, லாசர் கேட்கல? அதே மாதிரிதான் அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அனைவரும். அன்னைக்கு லாசர் தான் கேட்டான், லாசருவே வெளியே வா. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் 29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இப்ப அந்த கல்லறையில் உள்ளவங்க இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும், தீமை செய்தவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள். இதுல எந்த இதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். ஒருவன் இந்த உலகத்துல வாழும் பொழுது மரித்தவனாக ஜீவிப்பானால், பாவத்துல ஜீவித்துக் கொண்டிருப்பானால் அவனுக்கு நரகம்தான். அந்த பாவத்துல ஜீவித்துக் கொண்டிருப்பவன் மரித்து போனானால் கடைசி நாள்ல நியாய தீர்ப்புல அவனும் எழும்புவான். ஆனா இன்னொன்னு சொல்றான், எல்லாரும் எழும்புவோம், அது கடைசி நாள்ல. ஆனா அதற்கு முன்னால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையிலையும் இருக்குது. இப்பதான் சரி, நான் இதுதான் முன்னாடி உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். ஏனெனில் ஆண்டவர் தாமே, கிறிஸ்துவும் மரித்தவருடைய ஆவியும், மரித்தவங்க எழும்புகிறாங்க பாருங்க. இது ரகசிய வருகை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும், நான் அந்த வசனத்திற்கு நேர போறேன். 1 தெசலோனிக்கேயர் 1 இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. 13 இருந்து வாசிக்கிறேன். அன்றைய சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க மனமில்லை. இறந்து போன ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களை குறித்து, உயிரோடு இருக்கும் பொழுது ஜீவன் உள்ளவனாய் காணப்படுகிறானே, பாவத்தை விட்டு அந்த இளையகுமாரனை வச்சுக்கிடுவோமே, அந்த இளையகுமாரன் இப்ப மரிச்சிட்டான். இப்ப அவங்க குடும்பத்துல அந்த இளையகுமாரனை குறிச்சு ஒரு பாரம். அப்ப அவர் சொல்லுகிறாரு, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, எழும்பினாரு. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். யார? அந்த இளைய குமாரனுடைய ஆவி ஆத்மா மேல இருந்து கீழே வரும். அதை நம்ம இந்த படத்துல பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கு நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவர் வரும் பொழுது நித்திரை அடைந்தவர்களானாலும் சரி, உயிரோடு இருக்கு நாமானாலும் சரி, அவங்களுக்கு முந்தி நம்ம எழும்புறது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய
சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு பின்பு நாம கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடன் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பிழைத்திருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிறவர்களும் பிழைத்திருக்கிறார்கள். இது இடையில உயிர்த்தெழுதல்ல இடையில ஒரு ஃபேஸ். அதுதான் நம்ம இந்த இதுல என்ன பாக்குறோம்னா, பாருங்க, இந்த கல்லறையில இருக்கான் இந்த இளையகுமாரன். அவருடைய சரீரம் முதலாவது கிறிஸ்துவானவர் வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு மேல. வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இவருடைய சரீரமும் இந்த ஆவியும் சேரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்து, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட விதமாய் எப்பொழுதும். இதுல ஒரு கூட்டம் இதுல மேல போகும் பொழுது யாரெல்லாம் உயிர்த்தெழுந்து, அதாவது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இவ்விதமாய் இதுல கைவிடப்பட்டவங்க இவங்க மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். இதே நேரத்துல அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்தீங்கன்னா, அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்துல உங்களோடு காட்ட விரும்புகிறேன். இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்குது. அதான் கடைசி நாட்கள்ல நடக்க போகிற உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல. ம் 11ஆம் வசனம். ஆமா 11. ஓகே, இங்க மேலும் அவர்களை 1000 வருட அரசாட்சி முடிஞ்சாச்சு. நல்லா கவனிச்சுக்காங்க. 20ஆம் அதிகாரத்துல சாத்தான் 1000 வருடம் சங்கினியினால் பாதாளத்துல அடைக்கப்படுகிறான். கள்ளத்திற்கு தரிசியும் அந்தி கிறிஸ்துவும் ஏற்கனவே அக்னி கடல்ல தள்ளப்பட்டாகிவிட்டது. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. இப்போ 20ஆம் அதிகாரம் துவக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர்றான். அப்போ பழைய பாம்பு 1000 வருஷம் அவனை ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திர போட்டான். இப்போ 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பொங்கலவன் பாக்கியவனும் இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இதெல்லாம் முன்னாடி எடுத்திருக்கிற. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தான் காவலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாக கோக் மாகோகை மோசமாக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படும். ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சிக்கும். அப்போ அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம், 10ஆம் வசனம், மிருகமும் கள்ளதேசியும் தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தவமான கடலில் தள்ளப்பட்டான். இவளுக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. இவர்கள் இரவும் பகலும் சதா காலனும் வாதிக்கப்படுவார்கள். ஆனா அடுத்த சீன் தான் நமக்கு முக்கியம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை.
பூமி வானெல்லாம் ஆண்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு. பூமியில உள்ள எல்லாம் ஏன் ஏன் பூமியை காணல? பூமியில ஃபுல்லா மரித்த சரீரங்கள்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் எழுப்பி நல்லவனோ கெட்டவனோ ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் போக அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு. எப்போ? உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இந்த நாட்கள்ல 1,44,000 பேர் ஊழியம் செய்யறாங்க. 11ஆம் அதிகாரத்துல 2 சாட்சிகள் ஊழியம் பண்றாங்க. அநேக பேர் ஊழியம் செய்யற நிமித்தமா அந்த நாட்கள்ல நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டு அவர்களை மரணத்தை சந்திப்பாங்க. ரத்த சாட்சியா நிறைய பேர் மறிப்பாங்க அந்த நாட்கள். அந்த கிறிஸ்து நிறைய பேரை கொல்லுவான் ரட்சிக்கப்பட்டவங்கள. சோ நல்லவங்களும் கெட்டவங்களும் பூமியில இருப்பாங்க அந்த நாட்கள்ல. எப்போ? ரகசிய வருகை பிற்பாடு. அவங்கள தான் மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும், அதாவது இன்னும் சொல்ல போனா நல்லவனையும் கெட்டவனையும் நிற்க கண்டேன் அப்படிதான் வரும். இப்ப மருத்துவராக சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முற்பாக நிற்க கண்டேன். யாரெல்லாம்? 2 குரூப்பு, ரட்சிக்கப்பட்டவர்களும் படாதவர்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் புத்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புத்தகம் எவன் ரட்சிக்கப்படுகிறானோ அடுத்த நிமிஷமே அவனுடைய பெயர் அங்க இருக்கும். அந்த புஸ்தகங்கள் அவனுடைய கிரியைகள், அவனுடைய செயல்பாடுகள், நம்முடைய எப்படி வாழ்ந்தோம், அவனுடைய பேச்சு எப்படி இருந்தது, நடத்த எப்படி இருந்துச்சு, அவளை குறித்த புத்தகங்கள் இவெல்லாம் 2க்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். ஜீவ புஸ்தகத்துல பெயர் இல்லாதவன் அந்த புத்தகங்கள்ல ஒண்ணு அங்க அதை போய் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. இளையகுமாரன் மாதிரி ஓடி போனவன், அவன் மரித்தவன், அவங்களுக்கு ஒரு புத்தகம் அவசியம் கிடையாது. இது அந்த புஸ்தகங்கள் எதுக்குன்னா அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அடையும்படிக்கு. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் ஏற்படுத்தார். புரியுதா? பதிமூணாம் வசனம் ஆக்சுவலா 12ல 13 முன்னால வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரை வைத்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை வைப்பது. ஏன்னா ரகசிய வருகைக்கு முன்னாலேயும் கூட நிறைய பேர் இறந்திருப்பாங்களா, பாதாளத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா? யாரு உதாரணத்துக்கு? அந்த ஐஸ்வர்யவான். இவாளெல்லாம் திருப்பி ஒரு நியாய திருப்பி வந்து நிக்கணும் அக்கினி கடலுக்கு. அது பாதாளம் வேற. அப்போ சமுத்திரத்தில் நிறைய பேர் இறந்திருக்கலாம். மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மருத்துவ போச்சன எல்லாம் அங்கேயே பூமியில உள்ள எல்லாம் எழும்புறாங்க. கடல்ல மூழ்கி செத்துருக்கலாம், அக்கினியில இது பண்ணி செத்துருக்கலாம். யாவரும் தங்கள் தங்கள் கிரியை இப்படியே நடந்த தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான். நல்ல ஞாபகம் வைங்க. மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்படும். அப்போ நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயத்திருக்கிறேன். நான் கேட்கிறபடியே நியாயத்திருக்கிறேன்னா பிதா சொல்லுவார், இவன் இளங்கோ, இவனுக்கு இவ்வளவு இருக்குப்பா, இவன் இந்த காரியம், இவன் காரியம் இப்படி 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 இருக்குது. ஒரு புஸ்தகம் இருக்கட்டும், புத்தகங்கள் அதுலயே இருக்கும். அதுல ஒருவேளை தெரியல, அது எப்படின்னு தெரியல. ஆனா நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன்.
எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதிலேயே நான் தேடுகிற முடியாது. என் தீர்ப்பு நீதியா இருக்கு. 31ஆம் வசனத்துல என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது. கிறிஸ்துவை குறித்து 4 சாட்சிகள். அது கர்த்தருக்கு சித்தமான அந்த 4 சாட்சிகளை குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த 4 எப்படி இருக்குது, கர்த்தருக்கு சித்தமா அடுத்த வாரம் நம்ம இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, இப்பொழுதே உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி இளைய குமாரன் வருந்து ரட்சிக்கப்பட்டானோ உயிர்த்தெழுந்தவன். என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். நம்ம கருத்து அதான் சொல்றான், என் குமாரன் திரும்பவும் உயிர்த்திருக்கிறான். நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, நாம் திரும்பவும் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாட்டம் அடித்தம் அல்ல. கிறிஸ்து இல்லையானால் அவன் மரித்த சரீரத்திற்கு சமம், பிணத்தை சுமந்து கொண்டுகிறதற்கு சமம். அந்த காலத்துல சாது சுந்தர் சிங் இதெல்லாம் நடக்கும்போது அவங்க ஒருத்தனை பனிஷ்மெண்ட்டுக்கு டெட் பாடியை கட்டி மேல போட்டு விட்டுருவாங்க. அந்த டெட் பாடியை சுமந்துகிட்டே நடக்கும் பொழுது அந்த டெட் பாடி அழுகி சுமக்கிறவனை, அந்த புழுக்கள் எல்லாம் சுமக்கிறவன் மேல போய் அவன் புழு புழுத்து சாவான். அதே மாதிரிதான் ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கையில மரணம் அவனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த மரண நாற்றம் அவனை பாதிக்கும். நம்ம ஜீவனுள்ள ஒரு தேசத்துல வாழுகிறது. நான் பிழைத்திருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்வாய். ஆனால் இந்த உயிரை சாப்பிட்டு நல்ல திருப்தியா இருக்குது இல்லை. கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுவதுதான் ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை மரித்த வாழ்க்கை, நாற்றம் பிடித்த வாழ்க்கை. உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதுக்கு தக்கதா இருக்கும். பன்றி தவிட்டையும் திங்க போயிருவேன். அதனால நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் பொழுதும் கூட அநேகர் வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணும். அறகுறையான வாழ்க்கை இருக்கக்கூடாது, அறகுறையான வாழ்க்கை இருக்கக்கூடாது. முற்றிலுமாய் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஆமா, சிலவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பர்சனலா ஜெபம் பண்ணுங்கன்னா ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, பர்சனல் ஜெபம்னா என்னை மன்னியும், நான் செய்த பாவங்களே மன்னியும். அவன் மகன் வந்து அப்படி வந்து ஜெபம் பண்ணலையே. அவன் சொன்னா நான் பரத்துக்கு விரோதம் முக்குறதம் பாவம் செய்தேன். நாங்க பரத்துக்கு விரோதமாவும் முக்குறதம், அதுவும் இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ண ரொம்ப ஈஸி. we committed mistake, sorry lord, ஐன்னு சொல்ல மாட்டாங்க. நாம இந்த நேரத்துல தனிப்பட்ட கமிட்மெண்ட்டுக்கு தான் உங்களை கூப்பிடுக்கிறேன். ஒரு கலெக்டிவா ஒண்ணு அந்த ஜெபம் வேண்டாம். நீங்க சிலவங்கிட்ட ஜெபம் பண்ண கொடுத்தோம்னா, ஆமா ஆமா நாங்க அப்படி இருந்தோம் ஆண்டவரே, நாங்க எப்படி இருந்தோம், பர்சனலா கமிட் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது நம்மை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி இவ்வளவு நாள் வாழ்ந்தீங்களோ எனக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. Ask the Lord to come into your heart. இயேசுவே என் இருதயத்தில் வந்து என்னை ஒரு புது சிருஷ்டியை மாற்றுங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களோடு கூட இருக்கட்டும். I bless all of them in the name of Jesus. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் இயேசு ஜீவிக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று போய் சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று சொன்னார். நான் சாட்சி என்று பவுல் சொன்னார். அப்படியே நாங்களும் சாட்சி எடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலவீனங்களை எடுத்து பலத்தால் அடைக்கட்டும்.
I bless all of them in the name of Jesus. ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறேன். அன்பை இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல பாரங்களையும். ஆமென். Thank you all for coming. எல்லாருக்கும் நன்றி. Thank you, Pastor. Thank you. Thank you, Pastor. எல்லாருக்கும் நன்றி.